இந்த உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய கடைசி அந்த நேரத்தில் நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்க வேண்டும், கடைசியிலே நம்முடைய நினைவுகள் எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் இப்பொழுது எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதை விஞ்ஞான அறிவுப்படி குருநாதர்களே உணர்த்துகின்றார்கள். பொதுவாக விஞ்ஞான அறிவிலே விண்ணுலக ஆற்றலை கவர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காந்த சக்தி கொண்ட பல வகையான கெமிக்கல் பூசிய கண்ணாடிகளை தயார் செய்கின்றார்கள். அது பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருப்பதையும் இழுத்து கவரும் சக்தி கொண்டதாக இருக்கின்றது. அதை வைத்துத்தான் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய கோள்களை மற்ற அவர் எதை அறிய விரும்புகின்றார்களோ அதை கம்ப்யூட்டர் என்ற சாதனத்தின் மூலமாக பதிவு செய்து படமாக்குகின்றார்கள். பல ஆயிரம் மடங்கு கூட அதை பெருக்கி எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றார்கள். அந்த கோளின் உணர்வின் இயக்கம், அந்த கோளுடைய செயல்கள் எப்படி, அந்த சுழற்சி எப்படி என்பதையெல்லாம் அது எந்த அடிப்படையிலே சுழன்று வருகிறது என்பதையும் அளந்து அறிந்து கொள்கின்றார்கள். அதை இங்கே பதிவாக்கிய பின்புதான் அதன் துணை கொண்டு அந்த கோளிற்கே செல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை தயார் செய்து விண்ணிலே அதை அனுப்புகின்றார்கள். அந்த முகப்பில் இந்த கோளின் நிலையை இங்கே எலக்ட்ரானிக்காக மாற்றியதை அதில் இணைத்து அந்த முகப்பிலே வைத்து வருகின்றார்கள். அப்படி அது ராக்கெட் விண் செல்லும் பொழுது அது போகும் பாதையிலே எந்த கோளினுடைய உணர்வை இங்கே எலக்ட்ரானிக்காக பதிவு செய்து முகப்பில் வைத்துள்ளார்களோ அதே இடத்திற்கு திசை மாறாது இந்த ராக்கெட்டை அழைத்துச் செல்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய உணர்வுகளையும் கவர்கின்றது. அங்கே என்னென்ன நிலைகள் இருக்கிறது என்பதை பலவிதமாக அதனுடைய நுண்ணிய நிலைகள் அருகே சென்று படமாக்கி இங்கே தரையிலே பதிவாக்கிக் கொள்கின்றார்கள். இங்கே பூமியிலிருந்து அதை பதிவாக்கி பல நிலைகளை அறிந்து எத்தனையோ சுற்று வட்டங்கள் பல முறை சுழன்று வரும்படியும் அருகிலே சென்று மற்ற கோள்களை படம் பிடிக்கக்கூடிய நிலைகளுக்கும் இங்கே எந்தெந்த காலங்களில் எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை விஞ்ஞானி இப்படிதான் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்லும்படி செய்து ஒரு கோள்களில் இருந்து இன்னொரு கோள்களையும் அதனுடைய துணைக்கோள்களையும் இப்படி எத்தனை நிலைகளை கண்டு அறிகின்றார்கள். இது விஞ்ஞான அறிவு. ஆனால் புறத்தில் இதை செயல்படுத்தினாலும் கூட நமது குருநாதர் காட்டியல் அருள்வழியில் துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சிறு சிறு எடுத்து நமக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தினை வலுவாக்கி கொண்டே வந்தால் நம் உடலிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவுதான் எஞ்சி இருக்கும். அப்பொழுது இந்த அடிப்படையில் நாம் எந்த நேரம் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றாலும் நம்முடைய நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்கப்படும் பொழுது இந்த உயிர் அங்கேயே நம்மை அழைத்து சென்று அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய செய்து உடல் பெறும் உணர்வை அங்கே கரைத்துவிடும். ஏனென்றால் இப்படித்தான் நம்முடைய சாஸ்திரங்களில் உடல் பெறும் உணர்வுகளை கரைக்கும்படி வழிகாட்டி உள்ளார்கள். ஆனால் நாம் இங்கே சாங்கியப்படி கங்கையிலோ மற்ற ஓடுகிற ஆற்றிலோ இதில்தான் இந்த அஸ்தியை கரைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக ஞானிகள் காட்டிய நிலைகளை நாம் அந்த வழிமுறைகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக இந்த விஞ்ஞானியை கொண்டு ஒரு கோளின் நிலைகளை படம் பிடித்து அதை இவர்கள் எப்படி அனுப்புகின்றார்களோ அதே போன்றுதான் சந்தர்ப்பவசத்தால் ஒருவர் நோய்வாய்ப்படுகின்றார். நாம் பாசத்துடன் அவரை அணுகி பார்க்கின்றோம், எண்ணி பார்க்கின்றோம் என்றால் அந்த நோயினுடைய உணர்வு இங்கே நம்மை அறியாமலே பதிவாகி விடுகின்றது. அவர் உடலை விட்டு பிரிய நேர்ந்தால் அந்த உடலிலே யார் உணர்வை அதிகமாக அவர் வளர்த்திருக்கின்றாரோ பட்டுக்கொண்ட நிலையில் நாம் அவர் சென்று விட்டாரே என்று எண்ணப்படும் பொழுது நம் உடலுக்குள்ளே அழைத்து வந்து விடுகின்றது. அந்த உடலுக்குள் சென்ற பின் அவர் உடலிலே எந்த நோய் முதலில் உருவானதோ அதே உணர்வுகளை இங்கே உருவாக்கி இங்கேயும் தீமையான விளைவுகளுக்கு கொண்டு வந்து இயக்கி விடுகின்றது. ஆகவே உடலை விட்டு பிரிந்தவர்களை மந்திரத்தை சொல்லியோ மாயத்தை சொல்லியோ பாவத்தை போக்கி மோட்சத்திற்கு அனுப்புவது என்றால் அப்படி அனுப்ப முடியாது. ஏனால் அவருடைய உணர்வுகள் விளைந்தது எதுவோ எந்த உணர்வின் தன்மை கொண்டு உடலை விட்டு பிரிந்தாலும் ஆக இதே நினைவு இதே எண்ணம் உணர்வு அந்த உடலோடு உள்ளவருடைய உணர்வு ஒத்துக்கொள்ளும் பொழுது அங்கே புகுந்து அந்த உடலையும் நோயாக்கி வீழ்த்துகின்றது. அங்கே விஷத்தைத்தான் வளர்ச்சி செய்கின்றது. விஷம் அதிகமாகி அடுத்து மனிதனல்லாத உடலுக்கு அந்த ஆன்மா செல்லுகின்றது. ஆக மற்ற மனிதர்கள் மீது இந்த உணர்வுகள் பாய்ந்து அவர்களையும் தேய்பிறையான நிலைகளுக்குத்தான் நாம் கொண்டு செல்கின்றமே தவிர வளர்பிறை நிலைகளுக்கு அழைத்துச் செல்வதில்லை. அது மனிதனுக்கு பின் நம்முடைய நிலை என்பது என்ன, எங்கே, எந்த இடம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் திரும்பவும் சொல்கின்றோம், உடலை விட்டு பிரியும் பொழுது நம்முடைய நினைவு எங்கே இருக்க வேண்டும், எதில் அழுத்தமாக இருக்க வேண்டும், இன்றிலிருந்தே நாம் அதை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பதை சற்று நாம்
தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது தினசரி அதிகாலையிலே நாம் உடல் அழுக்கை போக்குகின்றோம், உடையில் இருக்கும் அழுக்கையும் போக்குகின்றோம். ஆனால் குளிப்பது உடலுக்குத்தான். ஆனால் நம் ஆன்மாவிலே இதுபோல தீமையான உணர்வுகள் யார் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய உணர்வு நம்மை இயக்கி விடாதபடி, அந்த ஆன்மாக்கள் நமக்குள் புகுந்து விடாதபடி, துருவ நட்சத்திரத்தினுடைய நமக்குள் அதிகமாக சேர்த்து இதை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கவசம் போன்று அமைத்து அஞ்ஞானத்தை நமக்குள் பெற்று அதை வளர்த்து தீமைகளை அகற்றக்கூடிய நிலையாக நாம் உடலை தூய்மைப்படுத்துவது கொண்டு, ஆடையை தூய்மைப்படுத்துவது கொண்டு அன்றாடம் நாம் மனதை சுத்தப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். துருவ நட்சத்திரத்தினுடைய நமக்குள் வலுவாக்கிக் கொண்டே வர வேண்டும். அதற்குத்தான் பல கோணங்களில் உங்களுக்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய மீண்டும் மீண்டும் பதிவாக்கிக் கொண்டே வருகின்றேன் என்று குரு சொல்லுகின்றார். அந்த தீமைகளில் விடுபடக்கூடிய உணர்ச்சிகளையும் உங்களுக்கு தொடர்ந்து தூண்டிக்கொண்டே வருகின்றோம். அப்பொழுதுதான் உங்களுடைய நினைவாற்றல் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்திலேயே உங்களை இணைய செய்யும். குறுகிய காலமே தான் வாழ்கின்றோம். ஒரு சிலர் 100 வருடம் 110 வருடம் கூட வாழ்கின்றார்கள். ஆனால் அதில் எதை சேமித்துக் கொள்கின்றார்களோ அதற்கொப்பதான் அடுத்த உடல். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. வாழ்ந்த காலத்திலே நாம் நிறைவை பெற்று துருவ நட்சத்திரத்தின்பால் நம்முடைய நினைவுகள், எண்ணங்கள், உணர்வுகள் சென்று அதனுடைய ஈர்ப்போட்டத்தில் நாம் வாழத் தொடங்க வேண்டும். பிரியும் பொழுது உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுக்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற நிலைகளுக்கு நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே உயிருடன் ஒன்றிய உணர்வு அனைத்தையும் எப்படி ரிஷிகள், ஞானிகள், மகரிஷிகள் ஒளியாக மாற்றினார்களோ அவர் உணர்வை பெற்று அவர்களைப் போன்ற நாமும் உணர்வுகளை ஒளியாக மாற்றி அவருடைய ஈர்ப்போட்டத்தில் நாம் சென்று என்றுமே தீமைகளை ஒளியாக மாற்றக்கூடிய திறன் நாம் பெற வேண்டும். ஆக நம்முடைய நினைவு, நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும். எந்த சமயம் எந்த சூழ்நிலையில் அது இயற்கையினுடைய சீற்றமாகவும் மற்ற எதுவாக இருந்தாலும் உடலை விட்டு பிரியக்கூடிய நிலைகள் சந்தர்ப்பம் வந்தால் நம்முடைய நினைவு துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தை வலுவாக பற்றியுடன் பற்றும் பொழுது துருவ நட்சத்திரம் எப்படி அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய நஞ்சினை உணவாக எடுத்து ஒளியாக மாற்றுகின்றதோ நம்ம அந்த எல்லைக்கு அது அழைத்து சென்றுவிடும்.